தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஸ்வார்னர் ஊழியத்தில் வருகிற தீர்க்கதரிசன சத்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக, அந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருப்பீங்க அப்படிங்கிற நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு ஒரு புதிய செய்தி வழியாக உங்களோடு நான் வருகிறேன். இந்த செய்தியுடைய தலைப்பு ஊழியத்தில் பெண்களுடைய பங்கு. இதை ஊழியத்தில் பெண்களுடைய பங்கு என்ன, அதை குறித்து கொஞ்சம் எனக்கு ஜனங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமும் இயக்கமும். அதே ஜனங்கள் பெண்களை சில காரியத்திலே வித்தியாசமாக பார்ப்பது உண்டு. சில இடத்து பிரயோஜனப்படுத்த அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதும் உண்டு. மனசுக்குள் அது இழிவாக நடத்துவதும் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்கள், மூட எண்ணங்கள் மாறிப்போக வேண்டும். முரட்டாட்டின் செயல்பாடுகள் தேசத்தில் மாற வேண்டும், எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்றுதான் என்னுடைய முயற்சியும் எண்ணமும் இயக்கமாயிருக்கிறது. ஊழியத்தில் பெண்களுக்கு எவ்வளோ பங்கு இருந்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வேதவசனம் நமக்கு என்ன சான்று உரைக்கிறது, வேதம் என்ன நமக்கு சொல்கிறது, ஊழியத்தில் பெண்கள் எம்மாதிரியான ஊழியத்தை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்ப்பதற்கு தான் நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லும்படிக்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்திலும் பெண்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. எல்லா மனுஷனுக்கும் வெற்றிக்கு பின்பாகவும் பெண்கள் நிற்கிறார்கள் என்று எல்லா மனுஷர்களும், உலகத்தின் எல்லா மனுஷர்களும் சொல்லுவதும் உண்டு. அதே வேளையில் பெண்களை சில விஷயத்தில் ஒதுக்குபவர்களும் உண்டு. ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், வசனம் என்ன சொல்கிறது, உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், மனுஷனை உண்டாக்கி மனுஷிய துணையாக கொடுத்தார். அப்போ இன்னைக்கு வேத வசனத்துப்படி அதுதான் உண்மை. மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினார், மனுஷியை ஆதாமுடைய எலும்பிலிருந்து உருவாக்கினார். ஆனால் இல்லை, வேதம் சொல்கிறது பெண்கள் பலவீன பண்பாண்டம் அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், பலனுள்ள பாண்டம் பெண்கள். பலவீனம் என்று சொல்வது வசனம் உண்மைதான். ஆனால் எதில் பலவீனப்பட்டவர்கள் சில இச்சிக்கிற கிரியைகளுக்கும் சில வேதனை வருத்தங்கள் வரும்போது அவங்க பலவீனப்பட்டு போவாங்க. அதுக்கு தான் பலவீனப்பட்டான். அவங்க எப்போதுமே சந்தோஷமாக திருப்தியாக வாழ்ந்து நிற்கிறவங்க பெண்கள். இந்த ஒரு விஷயத்தான் அவங்க பலவீனப்பட்டவங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. புருஷர்கள் விசேஷ கிருபை உள்ளவர்கள். ஏனென்றால் உண்மையில பலவீனர்கள் ஆண்கள் தான். பலனுள்ளவர்கள் மனைவிகள். வேதத்தில் அநேக விளக்கங்களையும் வெளிச்சங்களையும் வார்த்தைகளையும் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை வசனம் சொல்வதை பார்க்கும்போது அது தெளிவுபடுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு ஊழியத்திலே பெண்களின் பங்கு என்ன, இயேசு சொன்ன வார்த்தைகள் என்ன, வேதவசனம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தை மூலமாக நான் பேசப் போகிறேன். முதலாவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமையான் என்றும் சுயதீரன் என்றும் இல்லை,
ஆணென்று பெண்ணென்றும் அல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தியேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் அப்படின்னு கலாத்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த ஜாதி, எந்த மனம், எந்த கோத்திரன்னு கிடையாது. ஆமென். ஊழியம் செய்வதற்கு, இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு, ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி வாழுவதற்கு, ஒருத்தருக்கு உதவி செய்து வாழ்வதற்கு யாரென்று கிடையாது. எல்லாரும் நமக்கு ஊழியத்தை செய்ய முடியும். அதில் ஆண் தான் செய்யணும், பெண்ணு தான் செய்யணும், சின்னவர் செய்யணும், பெரியவர் செய்யணும், பணக்காரன் செய்யணும், தாழ்வானவன் செய்யணும் அப்படின்னெல்லாம் ஒரு காரியம் கிடையாது. ஆமேன். அதான் அங்கு சொல்லப்பட்டிருக்க, அடிமை என்றும் சுயதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அடிமை என்று இல்லை, சுயதீனன் என்றும் இல்லை. ஆமேன். அடிமை என்பது ஏதோ ஒரு விஷயம், அடிமைப்பட்டவர். சுயதீனன்னா இலவசம் ஃப்ரீயா அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறவன் அப்படின்ட்டு கிடையாது. அடிமை இல்லாதவன் என்று கிடையாது. ஆமேன். எப்படி நல்லா கவனிக்கணும். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. வேற வசனம் சொல்லி இருக்கிறது. அதை அநேகர் சொல்லுவாங்க, கண்ணு முன்ன வச்சு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட சொல்லுவாங்க, பெண்களை பரிவிடத்தில் ஏற்றக்கூடாது, பெண்களை பேச வைக்கக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. அது எனக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கும். பெண்களை பரிவிடத்தை ஏற்றக்கூடாது. நான் அப்படி சொல்லுங்கிட்ட நிறைய கேள்விகளை நான் கேட்கறதுக்கு என்னால் முடியும். அப்படின்னா பெண்கள் சமைக்கிற ஆகாரம் கூட சாப்பிடக்கூடாது. அதுதான் உண்மையான காரியம். அதுமாதிரி பெண்களை தொடக்கூடாது. இப்போ நிறைய காரியத்தை நான் வெளிப்படையாக சொல்லி போனால் நிறைய மூஞ்சிகள் முகமெல்லாம் வேர்த்து போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். சர்வம் உள்ளவங்க அவங்க மற்ற மாதிரி பட்டு எல்லாருமே இந்த வார்த்தைகளை பேசுவது அது ஒரு தவறான காரியம். ஒரு வசனத்தை எடுத்து வைத்து விட்டு பெண்கள் சபையிலே பேசலாகாது, ஆமேன், அது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு இதே இன்னொரு வார்த்தையை வச்சு ஒரு வசனத்தை இன்னொரு பகுதியில் அந்த வசனம் இருக்கு, அதை எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது பேச. அது எதுக்குன்னா அந்த வசனத்தை நானும் போதிக்க தான் செய்வேன். பெண்களை சபையிலே ஆலோசனை கொடுக்க வைக்கக்கூடாது என்றால் வாக்குவாதம் பண்ணுவதற்கு அவர்களை விடக்கூடாது. அதுதான் உண்மை. அவன் ஏற்று பேசுவதற்கு, கேள்வி கேட்பதற்கு அவர்களை அறியக்கூடக்கூடாது. தேவ வார்த்தையை சொல்வதற்கு, உடைத்தெடுத்து பிரயோஜனப்படுத்துவதற்கு அவர்கள் செய்வ தவறுகளே. ஆமேன், ஆமேன். நல்ல ஆலோசனை சபைகளுக்கு ஊழியத்தை செய்வதற்கு அவங்களை பிரயோஜனப்படுத்த தவறே கிடையாது. ஏன்னா அவங்க சில விஷயத்தில் பலவீனப்பட்டவர்கள். ஆகவே தான் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. திடீர்னு ரொம்ப எமோஷன் ஆகுங்களும் அவங்க தான். திடீர்னு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது ஜபித்து இந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை தன் ஜனத்துக்காக, தேசத்துக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, குடும்பத்திற்காக செய்கிற அவர்கள் தான். ஆனால் அவர்களையே இந்த மகிமையான கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அது ஒரு விசனமாக நினைக்கிறவர்கள் அது நல்லா இருக்கிற காரியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில பெற்றோர்கள பிள்ளைகளை இதற்கு படிக்க வைக்க வேண்டும், பைபிள் காலேஜில் படிக்க வைக்க வேண்டும்.
இப்படி நினைக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்று பாருங்கன்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமையான் என்றும் இல்லை, சுயதீனனும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆமென். நீங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம ஒன்றாயிருக்கிறோம். அது அன்னைக்கு இருக்கிறோம். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை படி இருந்திருக்கிறோம். அந்த கிறிஸ்துக்குள்ள வந்த பிற்பாடு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னெல்லாம் ஊழியத்தில் பெண்கள் பங்கு வகிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அங்கதான் விஷயம். ஐ மீன், ஒன்று ஜப ஊழியம். பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 36-37 வாசிங்க. அசேருடைய தேசத்தாலும் மலிவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் ஆமென் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவு பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். பதிகரிக்க ஒரு பெண்மணி, அவங்க பேர் அசேருடைய கோத்திரத்தாலும் மணிவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. பெண்கள் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாங்க. ஆலயத்துக்கு புறம்பே இல்லை, உள்ளே இருந்திருக்கிறாங்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள வார்த்தை போல வருது. அதில் லூக்கா எழுதியிருக்கு 2ஆம் அதிகாரத்தில். பாருங்க, அப்போ பெண்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா. ஜெபாலயத்தை விட்டு அவங்க நீங்கவே இல்லை. அவங்க அப்போ எப்படி வைராக்கியமாக ஜெப ஊழியத்தில் இருந்தார்கள். ஜெபிக்கிறது, தீர்க்கதரிசனம் சொல்லுவது, தேவனோட தரிசனமாகி தேவனோட பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் பெண்கள் தான் அதிகமாக. ஆனால் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியத்தை நிற்கக்கூடாது, பரிமளத்தை நிற்கக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது. ஆமீன். பிறகு ஊழியம் செய்யக்கூடாதுங்கிற சில கருத்து வேறுபாடுகள், சில மட்டம் தட்டி பேசுவது, இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும். வசனங்களை ஆலோசித்து பார்க்கணும். அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு என்ன ஏது அப்படின்னு சரியாமலே சில மனுஷ வார்த்தைகளை விட்டு தானே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். சாபத்தை தனக்கு வாங்கி கொள்ளுகிறார்கள். உடையத்தை ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்போன்ற பாடுவது நடத்துவாங்க. பரிசுத்தவங்களை காத்துக்கொள்ள முடியாதவங்க தான் இந்த மாதிரி காரியங்களை அதிகமாக அள்ளி விடுறது. எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எங்கே எப்படி இருந்தாலும் உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு எச்சரிக்கையாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில உடைத்து நான் நிறைய பார்த்துருக்கிறேன். நான் எப்படி ஜெபம் பண்ணாலும் எனக்கு உடைய இருதயத்தையும் என்னுடைய எண்ணத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவன். ஆமீன். ஒரு முறை ஒரு ஊழியக்காரன் நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது ஆமீன் ஒரு ஊழியக்காரன் சகோதரி எங்கள் ஊழியத்தில் இருந்தாங்க. அந்த சகோதரி வந்து கேட்டாங்க என்னை பார்த்து, ஜெபத்துக்காக நாங்கள் 2 பேர் ஆயத்தமாக இருக்கிறோம். நான் பரிபட்டு அவங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வீட்டு பிரேயரில் பாஸ்டர் எனக்குள்ள என்ன மாற்றம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தெரியலம்மா அப்படின்னு. இன்னும் நல்லா பாருங்க, எனக்குள்ள ஏதாவது மாற்றம் தெரியுதா நீ?
இல்லைம்மா எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா ஒன்று அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த நேரம் நான் இன்னொரு பாஸ்டர் எனக்கு கூட அப்போ எனக்கு கூட தந்த பாஸ்டர் அவர் வராரு. பாஸ்டர் என்னப்பா ஏதாவது வித்தியாசம் தெரியுதுனால அவரும் உடனே எனக்கு வித்தியாசம் தெரிந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க காலில் இருக்கிற கம்மலை கலத்தி இருக்கிறாங்க, கலத்துக்கிறத செயினை கலத்தி இருக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களாதான் பார்த்தேன். ஆனால் அவங்க போன்ற வஸ்திரத்தையும் அவங்க போட்டு காலில் போட்டு இந்த என்னது காதலியையும் கருத்தில் போட்டு கருத்தடியையும் நான் பார்க்கவில்லை. நான் இயேசுவை பார்க்கிறேன், அவங்கள ஒரு சகோதரியாக பார்க்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவங்க முகத்தில் இருக்கிற நிறைவு வெளிச்சத்தையே பார்க்கிறதே தவிர, அவங்க முகத்தில் பிரகாசிக்க தெய்வ ஒளியே பார்க்கிறதே தவிர, ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கிறதே தவிர, மாம்சத்தில் என்ன வெளியாக போட்டு இருக்கிறாங்க, என்ன செய்திருக்கிறாங்க நீ நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் என் கூட இருந்து பார்க்குறப்ப கரெக்டாக பார்த்துட்டாங்க. இங்கே இவங்க ஒன்றும் தெரியறத பார்க்கவே கண்டுபிடிக்கவே இல்லைன்னு. ஆமீன். காரணம் என்ன? நம்முடைய பார்வை தான் இருக்கிறது எல்லாமே. இதுக்கு இயேசு நமக்கு வசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய பார்வை சரியா தான் பார்ப்பதெல்லாம் சரியா இருக்கும். ஒருவருடைய கண் அவனுக்கு இருளாக இருந்தாலும் பார்ப்பதெல்லாம் இருளாக இருக்கும். ஆமீன். ஒருவர் கண் வெளிச்சமாக இருக்கணும், ஒருவருடைய கண் இருளாகி விடக்கூடாது. வெளிச்சம் என்பது அது ஒரு மனுஷனையும் சந்தேகங்களோட பார்க்காது. ஆமீன். இருள் என்பது எதை பார்த்தாலும் சந்தேகத்தோடே பார்க்கும். ஆமீன். இந்த இருள் என்பது அவிசுவாசத்தை குறிக்கிறது. ஆமீன். ஒளி என்பது விசுவாச ஜீவிதத்தை குறிக்கிறது. ஆமீன். தேவப்பிள்ளைகள் நல்லா கவனிங்க. பெண்களை நல்லபடி பார்க்கும்போது அவங்க நன்றாக செயல்படுவார்கள். பெண்களை இழிவாக பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு இழிவாக தான் தென்படுவாங்க. பெண்களை ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்தி தான், இந்த முக்கியத்துவப்படுத்தி தான் இந்த ஊழியெல்லாம் கட்டியெழுப்பப்படுகிறது. பரவலாட்சியத்தில் மகிமை வெளிப்படுகிறது, அநேக ஆராதனை வெளிப்படுகிறது. அநேக பார்க்க அந்த வருஷத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அதில் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த சகோதரி 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்திருக்கிறாங்க. ஆமேன். அதிக வயது சென்றவருமாய் இருந்தால், அப்போ 7 வருஷம் புருஷனோடு இருந்து, புருஷன் இங்கே இறந்தாரா என்னன்னு கொடுக்கப்படல. ஆனால் 7 வருஷம் உயிரோடு இருந்து புருஷனோடு இருந்து அவருக்கு நல்ல ஒரு மனவாட்டியை இருந்திருப்பாங்க, நல்ல ஒரு மனைவியாக இருந்திருப்பாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்திருக்காங்க? ஆமீன். பார்த்தோட அதிக வயது சென்றவருமாய் இருந்தார். ஆமீன். ஆண்டோருக்குள்ள அவங்க உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. இருந்தால் ஏறக்குறைய 80 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், தேவாலயத்தை நீங்க மாட்டாங்க. உண்மையில் சொல்ல போனால் தேவ ஊழியக்காரர்கள் தேவ ஆலயத்துக்குள்ளே இருக்க விரும்புவாங்க. தேவனுக்கென்று படிச்சுகிறவர்கள், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஒரு வெளிப்பாடு மிக்கவர்களாக இருக்கிறாங்க, ஊழியத்தை விட்டு மாற மாட்டாங்க. ஊழியத்துக்குள்ளே இருப்பாங்க, தேவ ஜீவியத்துக்குள்ளே வாழ்வாங்க. பறக்கணும், வெளியே போகணும், அங்கே சுற்றணும், இங்கே சுற்றணும், அந்த உலகத்துவத்தை வேஷத்தரிசி நடக்கணும்,
அப்படி நடக்கிறவங்க தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. தீர்க்கதரிசி ஆண்டோடு பேசிக்கொண்டிருக்கிற அனுபவம். தீர்க்கதரிசி என்றால் இன்னைக்கு வெளிப்பாட நான் வார்த்தை பேசுவது, பேர் சொல்லி அழைச்சி பேசுவது தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால் சொல்றோட குறையும் சொல்லிவிடக்கூடாது. அநேக போதி தீர்க்கதரிசிகள் எழுப்புவார்கள் அப்படின்னு சொன்னோன்னு சில தீர்க்கதரிசனம் சொல்ல தெரியாத, தீர்க்கதரிசனம் உரைக்க தெரியாத சில புருஷர்கள் என்ன சொல்லுவாங்க, கள்ளத்தீர்க்கதரிசிகள் அங்கங்கே எழுப்பி இருக்கிற வருஷத்து கையில் எழுப்புவாங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாக இருக்கிற பிரசங்கம். கள்ளத்தீர்க்கதரிசியில் யாரு? பாகாலுக்கு தீர்க்கதரிசியா கள்ளத்தீர்க்கதரிசி எழுப்புவாங்க. எண்ணி இது இயேசு கிறிஸ்து நாமத்தில் கள்ளத்தீர்க்கதரிசி சொல்ல முடியாது. தீர்க்கதரிசனம் தரிசனம் என்றால் என்ன தெரியாது கிடையாது. தரிசனத்தை எத்தனை விதம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. விசுவாசிகளுக்கு தெரிய மாட்டேங்குது, போதிக்கிறவர்களுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. அதான் வேத தியானம், வேத சிந்தனையும், வேத ஆராய்ச்சியும் தேவை. அதைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் வெளிப்பாடுனா என்ன, தீர்க்கதரிசனம் என்ன விசுவாசிகள் அது புரிவதும் இல்லை. ஆமேன். விளக்கம் கேட்கணும். அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நல்லது வரந்தான். அந்த அந்நிய பாஷை எப்படி நடத்தணும், எப்படி அதை செயல்படுத்தணும், எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, இதெல்லாம் வேத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். நம்ம சும்மா எப்பவுமே அந்நிய பேசிட்டு தான் நல்லா இருக்காது. தீர்க்கதரிசனம் எப்போதுமே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருந்தா அப்படி நல்லா இருக்காது. ஆனால் ஒரு தெய்வ மனுஷன் பேசினாலும் எதுவுமே ஒரு அர்த்தம் இல்லாமல் வயிற்று வார்த்தை புறப்படாது. அதுதான் உண்மை. எவ்வளோ இருக்கிற மனுஷன் என்ன பேசினாலுமே ஆமீன் அது கரெக்டாக இருக்கும். நான் எங்கள் ஜோவியில் அம்மா மாதிரி இருக்காங்க. திடீர்னு அவங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே சில நேரத்தில் எனக்கு கை ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஏதாவது தப்பு ஒரு தட்டும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடம் தான் பார்த்து உங்களுக்கு வலிக்குது அப்படிம்பாங்க. கை பகுதியில் குறுக்க பகுதியில் பாருங்க. ஆமீன். உண்மையில அந்த நேரத்தில் அந்த சரித்தோடும் போது அவங்களுக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. இப்படி அதே சாட்சிகளை நான் என்னுடைய ஊழியத்தை கேட்டிருக்கிறேன். பிள்ளைகளே, ஆமீன். எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும், வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆமீன். உபவாசித்து ஜெபம் பண்ணி அலறி செய்து கொண்டிருந்தார். அவர் சும்மா இருக்கிற உபவாசமும் ஜெபமும், உபவாசமும் ஜெபமும். ஆமீன். நம்ம சபையில் எங்கள் நம்ம இயேசுவோட ஊழியத்தில் எப்பவுமே பார்க்க முடியும். உபவாச கூட்டம் என்பது எப்போ திடீர்னு உபவாச கூட்டம் அறிவிப்போம். இன்னும் ஜூலை 7 அன்று 20 உபவாச கூட்டம் நியமித்திருக்கிறோம். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 7 உபவாச நாள் நான் அடுத்த வாரம் அறிவிக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். பாருங்க, எதுக்கு இதை சொல்றேன்னா, எப்போதுமே ஒரு தீர்க்கதரிசினா அவங்க எப்போதுமே எப்படி ஜெபத்தில் இருப்பாங்க. இவங்க பெண்களாக இருந்தும் ஆமீன் ஏறக்குரிய 80 வயதுள்ள அந்த ஒரு மூதாட்டி, ஒரு ஒரு தாய் விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவு பகலும் உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அப்போ ஆராதிப்பது பெண்களுக்கான ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஆமீன். பார்த்தீங்களா? ஆனால் மனுஷன் நீங்க புரிந்து கொள்ளணும். எப்போதும் இரவும் பகலும் சபையை விட்டு நீங்காம உபவாசம் என்று கண்ணீரச்சோடு இருக்கிற பெண்மணிகள்
அநேக பேர் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே பெண்களுடைய பங்கு இன்னும் எத்தனை பேர் போல இருக்க போறாங்க நாம் பார்க்க போகிறோம். ஆமீன். நீங்க பெண்கள் உங்களை மட்டும் தட்டி விடக்கூடாது. பிள்ளைகள் பெண்களாக இருக்கிறாங்க, அவங்க ஊழியத்தை சாதிக்கப்பட நினைத்து விடக்கூடாது. முடியும் பிள்ளைகளை ஊழியத்து ஒப்புக்கொண்டுங்க. ஆண்கள் ஜெபித்து தான் ஊழியத்தில் எழுப்புதல் வரும். ஆண்கள் ஆராய்ச்சி தான் ஊழியத்தில் எழுப்புதல் வரும். பெண்களுக்கு ஆராதிக்கக்கூடாது. பெண்கள் வேத பகுதி பேசக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட கூட பழக்க வழக்கம் மாறணும். இது கூட எழுப்புதலுக்கு தலையாக இருக்கிறது. ஆமீன், ஆமீன். நான் எல்லாம் சிலர் பேசும்போது எனக்கு வேதனையாக இருக்குங்க. மனைவி உடைத்து ஒத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே பேசுகிறவங்களே ஊழியத்துக்கு மனைவி ஒத்து போக மாட்டேங்குது. காரணம் என்ன? மனைவி நீங்கள் முதல்ல எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு மேலாக ஊழியத்தை மகிமைப்படுத்துவாங்க. இனி மனைவி இப்படிதான் இருக்க நீங்கள் நினச்சிக்கலாம், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்போ என்னை விட அதிக தெரிவே எங்கள் மனைவி பேசுவாங்க, டிவியில் கூட பேசுகிறாங்க. ஆமீன். என் பிள்ளைங்களே பொண்ணுங்க அவங்க டிவியில் என்னை விட தெளிவாக பேசுகிறாங்க. நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் என்னுடைய பேச்சு கூட இன்னைக்கு எடுபடலை. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு பேச்செல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ போக போக என்னுடைய பேச்சு வந்து குரலெல்லாம் பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி போயிருக்கு. ஏன்னா சில விளைவினங்கள் என்னை ஆட்கொண்டபடினாலே கர்த்தர் சித்தமாக மாறி இன்னும் பழைய திரும்புவேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஆகவே பெண்களுக்கு முக்கிய பங்கு உடைத்த உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமீன். அவர்களை ஊழியத்தை தவிர்த்து விடக்கூடாது. எழுப்புதல் தாமதமாக இருக்கும். எழுப்புதல் தடைபடுவதற்கு காரணம் அது ஒரு பங்கு பெண்களை ஊழியத்தை ஒதுக்கி வைப்பதுதான். ஆகவே என் தேவைப்படுகிற வாங்க, நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை இன்னும் அநேக காரியங்களை சொல்லி உங்களுக்கு விளக்கி காண்பிக்க போகிறேன். ஆமேன். நாளை தினத்தில் பார்க்கலாம். இப்போ ஜெபிப்போமா? கண்ணை மூடுங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இனி இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி தேவ வசனத்துக்கு மாறான வார்த்தைகளை சிந்தித்து பேசுவீங்கன்னா கண்டிப்பாக சாபமாக மாறும். எச்சரிக்கையோடு செயல்படும்படிக்கு கேட்டு நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். நன்றி பல தகப்பனே, நீர் கொடுத்த வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் பெண்கள் என்று சொல்லி இந்த பெண் பிள்ளையை வைத்துக் கொண்டு ஊழியத்தில் நான் எப்படி மேன்மையை காண்பேன்? எப்படி மேன்மை காண முடியும்? வருகிறவர் எப்படி இருப்பார்? அப்படியெல்லாம் பாடப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியங்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. ஆண்டவரே, மற்ற பிள்ளைகளும் உண்டு. உலகத்தில் இருக்கிற அநேக ரசிக்கப்பட்டவர்கள் உண்டு, ரசிக்கப்படாதவர்கள் உண்டு. 2 பெண்கள் இருக்கிறது. இந்த பெண்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வேன்? இல்லை 3 பெண்கள் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வேன்? ஒரு ஆண் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி கலகி நிற்கிற பிள்ளைகள் உண்டு. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, கிரேக்கர்கள் இல்லை, யூதன் என்றில்லை, சுயதீனன் என்றில்லை, ஆமீன், அடிமை என்றும் இல்லை, ஆமீன், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தர் கிரியை செய்வாருக்கு லேசான காரியம் என்று சொன்ன வார்த்தையின்படி என் அன்பு பரலோக தகப்பனே, கிரியை செய்வதாக. இப்போது நாங்கள் ஜெபிக்கும் போது எந்தெந்த இல்லையில் இருக்கிற எல்லா போராட்டம் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் தெய்வ வல்லமை வெளிப்படுவதாக. பொல்லாத பிசாசின் கிரியைகள், தெய்வ வசனங்கள், தெய்வ வார்த்தைகள் பிள்ளைகளுடைய சரீரத்தில் போய் சேர விடாதபடிக்கு மனக்கண்களை குருவாக்கிற கிரியைகள், ஆமை காதுகளை செவிடாக்கிற கிரியைகள்,
அழிக்கப்படுவதாக பொறுமையுடைய வசதிகளை வார்த்தைகளை கேட்க விடாதபடி தலைவண்டுகிற அந்தகளை இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படுவதாக விசேஷ விதமாக நல்லபடி தேவ வார்த்தை வசதிகளை கேட்டு உற்சாகத்தோடு அயற்றிக்கொண்டு மகிமையாய் வெளிப்படாப்பது எனக்கு செவியராக பிள்ளைகள் அவிசுவாசத்தை உண்டாக்கும்படி சில வியாதிகள் சில உபத்திரங்களை போட்டு முன்னுக்கு போக விடாதபடிக்கு ஜெபிக்க விடாதபடிக்கு துதிக்க விடாதபடிக்கு ஆராதிக்க விடாத தலைவலிகள பொல்லாத ஆவிகள் பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுடைய எல்லையை விட்டு வெளியே போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, என்ன நடக்கப் போகிறோ அன்றைய இல்லங்களில் நான் காண்கிறேன். என் ஆவிக்குரிய கண்கள் காண்கிறது. நம்முடைய பகுதி எப்படி இருக்க போகிறதோ, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், முதியோர், வயதுள்ளவர்கள் அநேக பாரத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, என் அன்பு ஜனமே கேளுங்க, பயப்படாதீர்கள், சமாதானத்தோடு இருங்கள். உங்கள் பாதுகாப்புக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் பாதுகாப்புக்காக இந்த ஆமீன் ஆமீன் கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவன் நியாய தீர்ப்பின் நாள் ஏப்ரல் 1 இருந்து தொடங்கி இருக்கிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேர்வு சொன்ன வேத வார்த்தையின்படி அவங்க தெரிகிற அன்பின் ஜனமே, நீ பயப்படாதே, கர்த்தனோடு இருக்கிறார். நீ ஜெபித்து கொண்டு இருக்கிற நீ ஜெபித்து கொண்டிரு, துதித்து கொண்டு இருக்கிற நீ துதித்து கொண்டிரு. ஆவி என்று பேசி கொண்டிருக்கிறார். அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஜெப வேலை அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த துதிக்கிற வேலை அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், ரட்சிப்பை பெற்றுக்கொள், சமாதானத்தை பெற்றுக்கொள், சந்தோஷத்தை பெற்றுக்கொள். இயேசுவை நாமத்தை வைராக்கியமாக இயேசுவை கை எழுப்பு. கர்த்தர் கிரியை செய்யுங்க. எழுப்புதல் எங்கள் தேசத்தில் உண்டாகி கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்புதான் எழுப்புதலின் ஆரம்பம். ஆமீன். எழுப்புதல் உண்டாகிவிட்டது. எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. விசாரம் உண்டாகி கொண்டிருக்கிறது. உலகம் எங்கும் கிறிஸ்துவின் சத்தம் ஒலித்து கொண்டிருக்கிறது. இயேசு நாம் மட்டுமை பெறட்டும். இறக்கஞ்சி ஆசீர்வதி. திக்கற்ற பிள்ளைகள், விதவை, கண்பெண், ஒடுக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், தாழ்க்கப்பட்டவர் எல்லாம் கர்த்தரை உயர்த்தி மகிமையான இடத்தில் வைக்கிறது நான் காண்கிறேன். கர்த்தரை கிரியை செய்யணுமா ஜெபிக்க. எந்தெந்த மனுஷர்கள் அடிமையாக இருந்தார்களோ, எந்தெந்த மனுஷர்கள் தாழ்த்தப்பட்டிருந்தார்களோ, இந்த 2 ஆண்டுக்குள்ளாக அவர்கள் மேன்மையை காண போகிறார்கள் என்று சொல்கிறபடியாக நன்றி. இயேசு நாமத்தில் பலப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனது பிள்ளைகளை நாளைக்கு வாங்க, கர்த்தர் கூட பேசும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வதாக. ஆமேன். God bless you.